தங்கத்தோட இறக்குமதியை குறைக்கிறதுக்காக 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால தொடங்கப்பட்டதுதான் இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற தங்கப்பத்திர திட்டம். முதலீட்டு தேவைக்காக மக்கள் வாங்குற தங்கம் மற்றும் அதன் சார்ந்த இறக்குமதியை குறைக்கிற நோக்குல இது கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீம்ல தங்கத்தின் மதிப்புக்கு நிகரான ஒரு கோல்டு பாண்ட ஆர்பிஐ கிட்ட நீங்க பை பண்ணிக்கலாம். இந்த பத்திரத்தோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது 8 வருஷமா பிக்ஸ் பண்ணப்பட்டது. அது வரைக்கும் நீங்க முதலீடு பண்ண தொகைக்கு ஆண்டுக்கு 2.5% வட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது 6 மாசத்துக்கு ஒருக்க உங்க வங்கி கணக்குல டைரக்டா செலுத்தப்படும். 8 ஆண்டுகள் முழுமையா நீங்க இந்த பத்திரத்தை வச்சிருந்து முதிர்ச்சி அடையும் போது கிடைக்கிற லாபத்துக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சோ இதனால இந்த திட்டத்துல பெரும்பாலான முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருந்தாங்க. ஆனா தங்கத்தோட எதிர்பாராத விலை உயர்வுக்கு அப்புறம் இந்த திட்டம் 2024 நவம்பரோட நிறுத்தப்பட்டு புதிய பத்திரங்கள் எதுவுமே வெளியிடப்படல. இப்போது இந்த திட்டத்தோட வரி விதிப்புல ஒரு முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த எஸ்டிபி எல்லாமே செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுற என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் செய்யப்பட்டு மக்களுக்குள்ள ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒருத்தர் இன்னொருத்தட்ட வித்து வாங்கி அந்த மாதிரியான மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2026 முதல் இந்த பத்திரத்துக்கு அந்த மாதிரி நீங்க செகண்டரி மார்க்கெட்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ கிட்ட இருந்து நேரடியா பத்திரம் வாங்கி 8 வருஷம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இனிமே இந்த டாக்ஸ் அப்ளை ஆகும். மாறா மற்றவற்ற இருந்து பங்குச்சந்தையில வாங்குற அந்த பாண்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டியின் போது கிடைக்கிற லாபத்துல 12.5% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் நீங்க செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த புதிய அறிவிப்புக்கு அப்புறம் முதலீட்டாளர்கள் இந்த எஸ்டிபியை மார்க்கெட்ல விற்க தொடங்கினதுனால மார்க்கெட்ல நேத்து இந்த எஸ்டிபி எல்லாமே 5% 10% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு.